முதல்ல பைபிளை தூக்குறதுக்காவது சோம்பல் போகணும். பைபிளை தூக்கி பிடிக்கிறதுக்காவது என்ன இருக்கணும்? மனசுல சோம்பல் இல்லாம இருக்கணும். இந்த சோம்பேறித்தனம் வாழ்க்கையில எந்த விஷயத்திலையும் முன்னேற விடாமல் தடுத்து விடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சுபாவம் தான் சோம்பல். வேதம் சொல்லுகிறது, சோம்பல் தூங்கி வழிய பண்ணும் அப்படின்னு இருக்கு. சோம்பல் என்ன செய்யும்? தூங்கி ஒருத்தர் வர்றாங்க, எல்லாருமே நல்ல செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலருக்கு மட்டும் வந்தோடனே உட்கார்ந்தோடனே நம்ம கொடுக்குற செய்தியை தாளாட்டுறது மாதிரி இருக்கு. காரணம் என்ன? நைட்டெல்லாம் தூங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. இங்க வந்தோடனே மறுபடியும் எங்க போயிடுவாங்க? 3வது வானம், 4வது வானம், சிலர்லாம் 7வது வானம் வரைக்குமே போயிடுறாங்க. எழுப்புறதுக்கு ரொம்ப கடினமாயிடுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எங்க போனாலும் ஒரு சோம்பலோடு கூட வாழ பழகுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.